ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமா இருந்தால் நாங்கள் சோமா இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கனடாவில் முதல் நட்சத்திர என்ன நட்சத்திர விழாக்கு நடக்குது. இன்றைக்கு 2ஆம் நாள். வெள்ளிக்கிழமையும் நடந்திருக்கா. 3 நாள் நடக்குது இந்த ப்ரோக்ராம். வெள்ளி சனி ஞாயிறு சொல்லி நாங்கள் வேலை எங்கட அப்பா வேலை எல்லோரும் வேலை. இன்றைக்கு தான் எல்லோரும் பாட்டு மெனோ வாராம். இப்போ நட்சத்திர விழான்னு சொன்னால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் பார்க்காதாக்கள் எல்லாம் மீட் பண்ணலாம், பிடிச்ச சாப்பாடு சாப்பிடலாம், எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். லவ் தான் இல்லை, மிஸ் பண்ணுறோம். என்ன செய்கிறோம் ஒன்றும் செய்யலாது. அப்போ இந்த ப்ரோக்ராம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வாரண்டபடியாக கண்டிப்பாக மீட் பண்ணணும், எல்லோரும் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி வந்து நாங்கள் வாங்கோ. நீங்களும் சேர்ந்து எங்களோட என்ஜாய் பண்ணுவோம். வாங்கோ இங்கே பாருங்க, எங்களை வாங்கன்னு சொல்லி கோழி குக்கையெல்லாம் சந்தோஷமாக செய்வினா பாருங்க. அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக ஓடி வாங்க. நாளைக்கும் இருக்குது, ஓடி வந்து கோழிப்புக்கை சாப்பிடலாம். எங்கட கோழிப்புக்கை ஆர்டர் பண்ணி போட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் கோழிப்புக்கை வாங்கினாங்க. இந்த கடையில் நல்லா இருக்குமென்னு சொல்லி சாப்பிட்டேன். என்ன கடைக்கு பேர்? நந்தா கிச்சினா. அந்த இடத்துல வந்த உடனே வந்து இருக்கவே இல்லை, அதுக்குள்ள கோழிப்புக்கை அப்பாவுக்கு சாப்பிடுவோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்பா சாப்பிட்டா நான் ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கு, உரைப்பாமல் இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நந்தா கிச்சன்ஸில் வாங்கி சாப்பிடுவோம். உள்ளூர் கலைஞர் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. இன்றைக்கு தான் நான் மனம் இந்திய கலைஞர் பாட்டுகள் வருது. ஓகே, ஆனால் நல்ல க்ரௌட், நல்ல விதரம் தானே. அப்போ நல்ல க்ரௌட், நல்லா வளமையாக இங்கே வர்றது பாட்டு என்ஜாய் பண்ணுறதை விட சாப்பிட்டு போகிறது தான் என்ஜாய்மெண்ட். அதுதான் இப்படியான என்ஜாய்மெண்ட் கிடைக்காது. ஓடி வாங்க, நாளைக்கும் இருக்கேன்னு இது நல்ல இனி ஜோதி வருது. ஜோதி இனி எல்லாம் வருது. இப்போ மகனுக்கு சிக்கன் மீஸ் வாங்க வந்து நாங்கள் தெரியும் தானே, அவர் பிக்கின்னு சொல்லி கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அவருக்கு பிடிச்ச சிக்கன் மீஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன விருப்பமாக இருக்கு. என்ன மகனுக்கு அவருக்கு ஜஸ்ட் பிளேன் வாங்குறோம். அல்ல காணி காலிக்கு விருப்பம் இல்லை, பாபிக்கு ஜஸ்ட் பிளேன். ஓகேங்க, எல்லாம் இருக்குது. அவர் சாப்பிட வேணும். மகனுக்காண்டி நாங்கள் கடல் தாண்டியும் போவோம். இங்கே கனடா அன்னைக்கும் பிடிச்ச ட்ரிங்க் வாங்குவோம்னுட்டு சிக்கன் மிஷா வாங்குகிறோம். ஏன்னா மகன் ஒன்றும் சாப்பிட மாட்டோம், கண்ணோட சிக்கன் மிஷுக்கு போகிறோம். கனடா அண்ணன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாங்கள் கனடா அண்ணையே 2 கிழமைக்கு பிறகு பார்க்குறோம். 2 கிழமையும் அந்த மாதிரி முதல் நாங்கள் பிஃபோர் பார்த்து நாங்கள் பீச்சில் இப்போ பார்க்குறோம். இப்படி ஒரு ப்ரோக்ராம் வரைக்கும் தான் கனடா அண்ணையை பிடிக்கலாம் போல. கனடா அண்ணன் பேரை வச்சுக்கொண்டு இப்போ நேற்று உங்களோட தம்பி வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்டோட தூக்கி போட்டேன். எல்லாரும் இன்வைட் பண்ணீங்களா? ஏன் தன்னை இன்வைட் பண்ணி என்ன சொல்ல இல்லையா? சொன்னா இல்லை அவன் வேற சொன்னா எனக்கு நேரம் இல்லை. தம்பிக்கு சொன்னாங்க, தம்பிக்கு சொல்லாம இல்லை, நேரம் இல்லை. அவர் நேற்று அவர் பொம்பளையோட வந்தவர், ஆனா காட்டையில ஒழிச்சு போட்டாரு. ஆளை அனுப்பி விட்டாரு நைஸா. நாங்க பிடிப்போம், பிடிக்காம விட மாட்டோம். இன்றைக்கு வந்தா நாங்க பிடிக்காம விட மாட்டோம். எங்களோட எஸ் ஃபேமிலியில இருந்து தப்ப முடியும், கண்டிப்பா பிடிப்போம். அவர் என்னண்டா சர்ப்ரைஸா இருக்கட்டும், கல்யாண வீட்டுக்கு பிறகு தானே காட்ட போறோம். அப்ப நல்லா இருக்கு. புதுசா முத பார்க்க ஒரு நல்லா இருக்கு தானே மேடையில. அப்ப எல்லாரும் பார்க்கத்தான் போறோம், பார்ப்போம். கண்டிப்பா வெளிச்சத்துக்கு கண்டிப்பா கொண்டு வருவோம். கொத்து போடுறார் அப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே நல்லா பார்க்க தெரியுது. நல்லா இருக்கு மாட்டேனே, பார்க்க நல்லா இருக்கு. வாங்க இந்த கடையில் வந்து சாப்பிடுங்க. என்ன கடைக்கு போய் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணல, வெயிட் பண்ணி எடுக்கிறோம். இனி தான் ஆர்டர் பண்ண போகிறோம். நாங்கள் பார்க்க நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு.
கொத்து கடை தானுங்க பாருங்க. பைனாப்பிள் இருக்குது, வாழைப்பழம் சாப்பிடலாம், நொங்கு இருக்குது, பச்சான் இருக்குது. இப்போ பாருங்க மாங்காயும் போட்டு தூள் போட்டு இருக்கு. இது பாருங்க என்ன இது பூரா அஞ்சு பாருங்க. பூரானும் இருக்குது, பூரான் இருக்குது. கொஞ்சம் டப்புக்கு தான் உங்களை போட போகிறோமா? என்னது நாவல் பழமா? இது நாவல் பழமா? ஓ இங்கே பாருங்க நாவல் பழம் ஊருக்கே போக தேவையில்ல. நாவல் பழம் இருக்கு. இங்கே பாருங்க நாங்கள் கொத்து ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம். அதுவும் கரடா அண்ணியோட சேர்ந்து சாப்பிட்றோம். இங்கே இந்த மகன் பிக்கி மட்டும் கொத்து சாப்பிட்றோம். காட்டுங்க முதல். இது பாருங்க மத்தங்கொட்டு. எந்த மகன் அதற்கு என்ன சாப்பிடுவோமோ அதுக்கு ரஜியை எடுத்து சாப்பிடுவோம்னா நிற்கிறாங்க பாருங்க. பிடிக்காது, வெங்காயங்கள் பிடிக்காது. இப்போ நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம்ண்டு. நல்லா இருக்கு. பாட்டு கேட்குறபடியே சில உங்களுக்கு போடலாமல் இருக்குது. கேட்கவும் மாட்டுது. அப்புறம் கொப்பிராட்டியும் பெறுறபடியா எல்லாம் கஷ்டம்தான். அது எல்லாத்தையும் சமாளித்து வருவோம். உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் வருவோம். கிடைக்கலாம் போடலாம். இப்போ நிற்கிது அப்போ போடுவோம். கொத்து ரொட்டி செய்கிறோம். அதுவும் எந்த மகனுக்கு செய்கிறோம். வெறும் ரொட்டி, வெறும் மேக்கப். அவருக்கு முட்டை விருப்பம் இல்லைன்றாலும் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போட்டு தாரமாக அப்போ வந்து இடியப்பத்துக்கு அப்புறம் ரொட்டி கொடுக்குறோம் நாங்கள் வந்துட்டு. அப்போ அவர் ஒரு முட்டையும் பிடிக்காது, ரச்சி போட்டு செய்யுங்க வருமான்னு சொல்லி வச்சுக்கிறோம் என் மகனுக்கு. இங்கே பாருங்க இப்போ எல்லாம் செய்யணும். எப்படி இருக்க பாருங்க என் மகனுக்காண்டி ஸ்பெஷலாக போடுறேன். இங்கே பாருங்க. ஓமா கொத்து ரொட்டி ஓட பண்ணி போட்டுங்க. வெங்காயம் வேண்டாம், கருவேப்பிலை வேண்டாம், உண்டு போனாமா. அவன் என்னென்ன ரச்சி கறிக்க கருவேப்பிலை போட்டால் என்ன செய்கிறது? கஷ்டம்தான். அதால் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஓட பண்ணாங்க. அதுக்குள்ளே வெங்காயம் பண்ணாமட்டு தேசி கப்பலி போகணும்னு சொல்லி லைனப்பில் நின்று வாங்கிட்டு வர. பாருங்க அவர் எங்களை கனடா அண்ணையும் பக்கத்தில் இருந்து எங்களோட மாட்டு பாட்டு திரிஞ்சு கொண்டே இருக்கிறார். இப்போ நாங்கள் எஸ் ஃபேமிலிக்கு பின்னால் நாங்கள் தெரிய போகிறோம். இப்போ கனடா அண்ணையை விடுறேல ஈவினிங் பர்த்டே பார்ட்டியாக என்னன்னு தெரியல பார்ப்போம். விட மாட்டோம் போல கிடக்கு பார்ப்போம். வணக்கம், எப்படி நான் இருக்கிறேன். இன்றைக்கு தான் ப்ரோக்ராமுக்கு வந்து நிற்கிறேன். அவர் எடுக்கலையா வீடியோ ஏன்னு தெரியா? ஆனால் இது இப்போ கனடாவில் நடக்கிற முதலாவது 25ஆம் ஆண்டு முதல் ப்ரோக்ராம் எடுத்து போடுவோம். இதுவே தொடங்குறது. செல்வா விடுதில்லை அன்பு தொல்லியா இருக்கு. ஐஸ்கிரீம் குடிங்க அப்படிங்க சொல்லி வேற நீங்க வேற இல்லை. அவர் எடுப்பார். கேட்கும். இப்போ நாங்கள் அப்பா மட்டும் இல்லை, இப்போ எல்லாரோடையும் சேர்ந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறோம். நடுவில் நீங்கள் எங்களை பார்த்துருப்பீங்க. எஸ் ஃபேமிலி மட்டும்தானு எங்களுக்கு பின்னால் எல்லாரும் தெரியும். எங்கே அதுவும் எங்கே நிற்கிறோம் தெரியுமா? லிங்கம் பாரில் நிற்கிறோம். பாருங்க இப்படி இருக்கு. ரெண்டு பேரும் லிங்கம் பாருன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் நல்லா இருக்கும். அதனால் இப்போ எல்லாருமா சேர்ந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறோம். எப்படி இருக்காப்பா உங்களுக்கு? நாங்கள் லிங்கம் பார் ஐஸ்கிரீம் விருப்பம். விருப்பம். நாங்கள் இரும்பு கொஞ்சம் குறைவு தான் எடுக்கிறோம். நாங்கள் 2 அளவு எடுப்போம்னு சொல்லி எடுத்துட்டோம். நல்லா இருக்கு. எல்லோரும் சாப்பிடப்போம். இப்போ பாருங்க இந்த மகனுக்கு தான் ஐஸ்கிரீம் வாங்குறோம். அதுவும் ஜஸ்ட் வனிலா தான் அவருக்கு விருப்பம். ஒன்றும் விருப்பம் இல்லை. ஜெலியும் விருப்பம் இல்லை, ஒன்றும் விருப்பம் இல்லை. இங்கே உங்களுக்கு தெரியாதே இல்லை. இந்த லிங்கம் பாரு உங்களுக்கு தெரியாமல் இல்லை. பைசெல்லாம் எனக்கு முன்னுக்கு இருக்குது. நாங்கள் ஆல்வேஸ் கடலையில் வாங்க போனால் கடலை வாங்காமல் விட மாட்டோம். நல்லா இருக்கும். இந்த சுண்டல் எல்லாம் சுட சுட அப்பம் ஜெலிபினாம் நல்லா இருக்கும். இப்போ இந்த மகனுக்காண்டி வந்திருக்கோம்.
இப்போ நாங்களும் ஆர்டர் பண்ணிட்டோம். அவருக்கு பிடிக்காதபடியா பிக்கின்றபடியா ஜஸ்ட் மணியில் தான் ஆர்டர் பண்ணுறோம். இப்போ பார்க்கலாம் தான் என் மகனுக்கு வாங்கிட்டு சாப்பிடுங்க. என் மகன் மணிலாம் வாங்கிட்டார் பாருங்க எப்படி இருக்குண்டு. என் மகனுக்கு இல்லாத ஐஸ்கிரீமா நாங்கள் குடிக்க என் மகன் குடிக்காமல் இருக்கிறது பேக்காவலியாக இருக்குது. அங்கட அப்பாவை காய்ச்சலுங்க என் மகன் உங்களுக்கும் ஐஸ்கிரீம் வேணுமா ஓடி வாங்க. நாளைக்கும் இருக்குது ஒரு ப்ரோக்ராம் வாங்கலாம். ஓடி வாங்க பார்க்கலாம். இனி ஒரு கடையாக எடுப்போம். உங்கள் மியூசிக் எடுக்கலாம் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை காட்டுறேன். எனக்கு ஐஸ்கிரீம் அப்பா வந்து மேங்கோவும் வனிலாவும் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதான் கிக்காக இருக்குது. நாங்கள் கொத்தரட்டி வாங்கின காடு போய் விட்டு வந்து இருக்குது. வெயிலுக்கு எடுக்கவும் மேலாகிறதுக்கு தோன்றோன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொண்டு ஸ்வீட்டு தானே. ஸ்வீட்டில் எல்லாம் இருக்குது. நொங்கு இருக்குது, நவப்பழம் சாப்பிட்லாம். இவங்க கடைசியாக சோழனும் சாப்பிட்லாமா? இவங்க சோழனும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறாக்கா வந்து இங்கே பாருங்க அங்கே வந்திருக்கோம்ண்டு. இப்போ நாங்கள் அங்கே வந்திருக்கோம்னு நீங்கள் சொல்லணும் கொமனுக்கு. ஓகே நாங்கள் வந்திருக்கோம் தெரியுமா? மகிசிட்டி மால்ல சூர்யான் என்ற மகன் அவர். இருக்கிற நீங்கள் அதான் சூரியனுக்கு கும்பிடாம போயிடாது. அதான் வந்த உடனே கும்பிடுறோம். எங்க அப்பா அப்பாவையும் எடுப்போம். வணக்கம் 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 வணக்கம். அப்படி இருக்கீங்க? இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வேற மைசட்டி மால்ல இருந்து நாங்கள் வேற ஃப்ரெண்ட் ஆல்ரெடி நாங்கள் ஃப்ரெண்ட் அவரை மீட் பண்ணி எல்லாம் விடுப்போம் பண்ணி வந்து நாங்கள் எல்லாம் இருக்கு. சிமிக்கி எல்லாம் இருக்கு. சிமிக்கி இருக்கு. சிமிக்கி $5 விற்கினாம். இங்கே பாருங்க $5 விற்கினாம். இப்படி வந்து வாங்கலாம். இங்கேயும் வாங்கலாம். இந்த கடைக்கு மாலுக்கு போனீங்கன்னா வாங்கலாம். இங்கே பாருங்க எல்லாரும் வந்து வாங்கினா வித்தியாசமா இருக்கு. இங்கே பாருங்க காசு மாலை லட்சுமி எல்லாம் இருக்கு. லட்சுமி எல்லாம் இங்கே பாருங்க லட்சுமி இருக்கு. எல்லாம் வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தா தான் எடுக்கலாமாண்டி இல்லை. அவர் மாலுக்கு கடை போட்டிருக்க மகிசிட்டி மால். சிங்கம் புலி எல்லாம் இருக்கிறபடியா பயம் எங்களுக்கு கதைக்கவே பயம். தள்ளி நிற்போம். சிங்கம் புலி இருக்காம். அதான் பயந்து எடுக்கிறோம். அப்புறம் எங்களால் இயலாது. வெத்தலையும் சாப்பிட்டு சொன்னும் சூப்பா இருக்கு. அது நல்லா இருக்கு. மச் வீடா ஒரு கடையாக எடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமே. என்ன சொன்னால் இப்படியான ஃபன்னுக்கு தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். நாங்கள் வேலைக்கு ஓடி போட்டு 5 நாள் இப்படியே ஒரு ப்ரோக்ராம் வேலைக்கு கண்டிப்பாக வேறு ஓணும். நீங்களும் வந்து பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே 3 நாள் நடக்குது. ஃப்ரைடே நடக்குது. நாங்கள் ஃப்ரைடே விரையில் போட்டுது வேலை. இப்படியான நேரங்களாக போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க இப்படி போய்கொண்டிருக்கோம்ட்டு இங்கே வாங்குது. இது மேக் கொழுவுறதுக்கு. இது பாருங்க இது காசு இருந்து சாப்பிட்றதுக்கு. இப்படி போய்கொண்டிருக்கிறோம். என்னோட எப்படியான ப்ரோக்ராமுக்கு டைம் துளைஞ்சு விட்றோம். எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். யோசனைக்கு பார்த்துக்கொண்டு தெரிகிறோம். இப்போ தெரிந்தானே உங்களுக்கு மகிசிட்டி மாலில் சூர்யான் என்ற வைஃபை மீட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க இவரான் சூர்யான் என்ற வைஃப் தெரிந்தானே உங்களுக்கு.
மைக் சிட்டி மால்ல இருந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் அவள் மீட் பண்ண முடியாமல் போட்டது. அவள் ஆல்வேஸ் கேட்குறவா வந்து எங்களுக்கு எடுங்கன்னு சொல்லி இப்போ வேறு அண்ணையும் மீட் பண்ணிட்டோம், அக்கா மீட் பண்ணுறோம். அக்கா காய் சொல்லுங்க. வாங்க, கண்டிப்பாக வந்து இங்கே வாங்குங்க. அவையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேல் போட்டு தருவீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்கு, எல்லாரையும் மீட் பண்ணணும். வா மீட் பண்ணுவோம்ட்டு இடையில உங்களை கேட்பா. இப்போ மீட் பண்ணுறோம். அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ கேட்காது, ஆனால் கண்டிப்பாக கேட்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த இது ஓகே. படம் பாட்டுன்னு சொன்னால் பிரச்சனை காப்பிரைட் வந்துடும். என்ன மானையும் பிடிக்குமாவா? என்ன நாங்கள் நடுவில் சிங்க கொட்டி ஏன்னா அவள் இல்லாமல் எடுத்து மெமரியில் வச்சிருக்கிறா. அந்த அன்புக்கு தான் அந்த நாங்கள் அடிமை. பாசமாக இருந்தா அது எதையும் கொண்டு போகிறது இல்லை. பாசம் தான் முக்கியம் இல்லையா? எப்பயும் பாசமாக இருக்க வரும், அதுதான் முக்கியம். அவர் சாய்ந்து நிற்கிறாரு. $10. இந்த அண்ணா ஆல்வேஸுக்கு நாங்கள் காய் சொல்லாமல் போயிடல. அது கோப்பி எல்லாம் வந்து வாங்குறோம் நாங்கள். சூப்பராக கோப்பியாக இருக்கும். நீங்களும் வந்து ஓடி வந்து காப்பி வாங்குங்க. இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ பாருங்க, கனடாவில் யார் வந்திருக்காருண்டு? நானோ வந்திருக்கா பாருங்க. நீங்களும் தூரத்துல இருந்து பார்க்கலாமாம்மா. அதான் உங்களுக்கு எடுத்து போகிறேன். இந்த நேரம் உங்களால் வேறு ஏதாவது நீங்கள் அடுத்த மாதம் பெறுறபடியா கண்டிப்பாக இதை மீட் பண்ணலாம். நீங்கள் பாருங்க, கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு முதல் கச்சேரி நட்சத்திர விழா கனடாவில் இன்னும் உங்களை மறக்க முடியாத எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதி உங்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த வருடம் சிடிஆர் ரேடியோவுக்கு தேவா சபாபதி அவர்கள் கண்டினியூஸாக கால் பண்ணி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு தந்திருக்கு. அவருக்கும் மற்ற அவங்களுடைய டீம் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு அவர்கள் ஆர்டிஸ்டா இசை குழு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. எப்படி இருக்கு உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? பார்க்காத ஆக்கள் எல்லாம் பாருங்கோடி. ஹாய். பாருங்க, எங்களோட அப்பா பாப்கார்ன் சாப்பிட போறார். வாங்கி என்ன வாங்க போறீங்க? நெட்டோ. மகனுக்கு நெட்டோ. மகனுக்கு நெட்டோ வாங்க வந்த நாங்கள். அண்ணா யூடியூபுக்கு போடுறோமா? யூடியூப்ல அங்கடா பழனி இளநீ குடிக்கிற சூப்பரா. என் மகனுக்கு நெட்டோ போகிறேன் இளநீ. நான் குடிக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் பதிரடி தர மறந்துட்டேன். பக்கைக்கு இளநீ தானே இல்லை, நெட்டோ எனக்கு பிடிக்காது. ஸ்வீட். இப்போ பாருங்க, இளநீ குடிச்சு போட்டு இப்போ தேங்காய் வழுக்கலும் சாப்பிடும். அப்படி வட்டி தந்தக்கா. தேங்க்யூ அண்ணே. சூப்பராக இருக்கு. பைனாப்பிளும் வாங்கினாங்க.
இன்றைக்கு உங்களுக்கு காட்டுவோம்ட்டு எல்லாம் அன்பா சாப்பிட போகிறோம். இட்ஸ் ஓகேங்க. இல்லை அப்படி சொல்லக்கூடாது. வயிறு நோமெண்ட் வாங்கி போட்டுங்கோ. கொத்து ரொட்டி வாங்கி போட்டு சாப்பிடல அன்பா நாட்கள் வந்தபடியாக மீட் பண்ணாங்க. கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வச்சுருக்கிறோம். இப்போ இளநீ தான் குடிக்கிறோம். மெனி ஒன்று உங்களுக்கு காட்டுவோம்ட்டு காட்டுவோம் கண்டிப்பாக. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இளநீ குடிச்சிட்டு வழக்க சாப்பிட்றோம். இப்படியான ப்ரோக்ராமில் இளநீ குடிக்கிறது ஒரு அருமை. அதுக்குள்ளே வழுக்கலும் வேணுமான்னு சொல்லி எங்கடாப்பா அது வழுக்க கொஞ்சம் அது கொஞ்சம் வெக்க வேத்து போடுவோம். வேத்து இருக்கிற சுருளும் காணான்னு இன்னும் சுருள் ஆகுமா இது தலை மறைஞ்சு இவர் எங்கட ஃப்ரெண்ட். அவர் சின்னலேருந்து எங்களுக்கு தெரியும். அவரை ஃப்ரெண்டு கோயிலில் அந்த நேரம் தொண்டு செய்வார். என்ன நல்ல பழக்கங்கள் இருக்கு பாருங்க. எனக்கு விருப்பம். எனக்கும் ஒரு மகன் இருக்கபடியா எனக்கு விருப்பம் அதான் நடுவில் உங்களை காய் சொல்றேன் நான். நீங்களும் அதை மறக்காம இன்றைக்கு வந்து எனக்கு காய் சொன்னது இருக்கு. அதை விட சந்தோஷம். உங்களை விட மாட்டேன் நான். கண்டா விட மாட்டேன். சந்தோஷமா. என்னத்துக்கு வந்து நீங்க இந்த ப்ரோக்ராம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. மனமும் வந்திருக்கிறார். நான் பாட்டு பாட வந்திருக்கிறேன். ஓப்பனிங்ல நான் இயக்க பாட்டு ஒன்று பாடினான். அது படிக்க வந்திருக்கிறேன். வந்து நான் படிச்சுட்டேன். சரி நாங்களா மிஸ் பண்ணிட்டோம். ஓகே. நாங்க லேட்டா வந்தோம்யா. அடுத்த வருஷம் வாங்க. பாட்டு பாக்காட்டி உங்களை பார்த்து வரே. கண்டிப்பா. சந்தோஷம். ஓகேண்ணே. ஓகே. Thank you. ஓகே. சந்தீப். அப்படி இருக்கு பார்த்தீங்களா? கொத்து போடுற சத்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக அந்த கொத்து சத்தம் பிடிக்குமான்னு நம்புறேன். அப்படி இருக்கு. சீராரம் என்ன கொத்து உங்களுக்கு வேணும்? கொமலுக்கு எழுதுங்க. மொட்டை கொத்தா மட்டன் கொத்தா? போட்டோ எடுப்போம்னு சொல்லி போட்டு உங்களுக்கு விதையும் காட்டுவோம்னு சொல்லி அப்படி இருக்கு. நொங்கு இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, பைனாப்பிள் இருக்கு. மைண்டமாக கொட்டாவையும் வர வழி கட்டுது. பாட்டு படிக்கிறத விட இப்போ எங்கட அப்பா வடை வாங்கினவன் சாப்பிட்டு பார்க்க போகிறார். சுட சுட வடையா உங்களுக்கு மண்டா சாப்பிடுங்க. எங்கடப்பா போயிட்ட வடை சொன்னது கேட்டுக்கு உங்களுக்கு வடைக்காரருக்கே வடையா? சரி ஓகே. வடைக்காரருக்கு வடை. ஓகே ஜீத்துங்க. நல்லா இருக்கும். அப்படி படை எஸ்பம்ல படமாக இருக்கா? என்னமா இருக்கு? எல்லா நேரம் போட்டு சாப்பாடு போட மாட்டேன் செய்யறது. ஒன்றும் செய்யலாம். நைடெல்லாம் அம்மாட்ட சாப்பாடு வடை போட மாட்டேன் என்ன செய்யுது? வடையை கொண்டு வரணுமா? கொண்டு வரோம். உளுந்தில் அரைச்சோம் வந்து இதில் வச்சு சுடுவோம். அப்புறம் என்ஜாய் பண்ணலாம். போயிடும். வடை மட்டும்தான் நானும் வடை சாப்பிட்றோம். முதல்ல எண்ணெயை நானே எடுத்தது. இப்போ என் பிள்ளைகள் இல்லை. இன்றைக்கு என் பிள்ளைகள் இல்லாட்டி அந்த பிள்ளைகள் அருமை. ரெண்டாலும் வீட்டில் இருந்தாலும் எடுக்க பஞ்சு தான் தெரிஞ்ச சின்ன ஆக்கள். இப்போ என் மகன் என்னோட சேர்ந்து எடுத்துக்கொண்டு நல்லா இருக்கு. இப்போ வாங்க நாங்கள் பைனாப்பழம் வாங்கினாங்க. இப்போ கொக்கனட் ஜூஸ் தாங்க. என்ன இளநீ குடிச்சு முடிஞ்சோன்னே இது பைனாப்பழம் வடை. பாருங்க சோளம் விற்கிது. நாங்கள் எங்கள் எப்பையும் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? நொங்கு இருக்கிற இடத்துல தான் நாங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறோம். சுற்றி அந்த கடையிலே சுற்றி கொண்டு இருக்கிறோம். அங்கே இப்போ நீங்கள் என்ன வாங்க போகிறோம்னா சோளன் வாங்க போகிறோம். இப்போ இல்லை சோளனுக்கு ஃபுல் லைனப். என்ன ஃபுல் லைனப். நாங்கள் உப்பும் மிளகும் போட்டு வடிவாக செய்து தருவார். நாங்கள் விருப்பமானது சாப்பிடலாம். சரியா? நீ ஆக்கள் கூட நீ லைனப் தமிழ் இல்லை லைனப். அப்போ நாங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டோம். இப்போ கொஞ்சம் லேட்டராக போக சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு நினைக்கிறோம். சாப்பிடுவோம். எங்கட அப்பா லைனப்பு நிற்கிறார். முதல் லைனப் இல்லை. பிஃபோர் அப்பா வாங்கலை. இப்போ லைனப்பில் நின்று சோழனுக்கு நிற்கிறார். பிஃபோர் ஏன் வாங்கலை? பிஃபோர் சாப்பிட தோணையில் இப்போ தோணுது. லைனப்பில் நின்று வாங்க வேணும்.
இப்போ நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். வெயிட் பண்ணுங்க, வாங்கின பிறகு சர்வ் பண்ணுறோம். ஓகேங்க, நாங்கள் இப்போ சோழன் வாங்கினாங்க. இப்போ ஒன்று வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ சோழன் வாங்கி முதல் உங்களுக்கு ட்ரை பண்ண அந்த ஓட்ட அப்புறம் நான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருக்கு. அப்பா ஒரு வாய் பாருங்க. தோசையாக இருந்தால் தண்ணி உடைச்சா என்ன செய்கிறான்னு தெரியுமா? இளநீ வாங்கி குடிக்கிறோம். சர்பேத்தா விட இளநீ. இங்கே கரும்பு ஜூஸ் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம். இப்போ தான் நாங்கள் இளநீ 3 இளநீ குடிச்சிட்டோம். வேணா பக்கம் இளநீ தான் குடிச்சு கொண்டிருக்கிறோம். நட்சத்திர விழா அப்படி இருக்குது கனடாவில், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்காது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒருக்கா வர்றது. நாங்கள் வெயிட் பண்ணி இதுதான் முதலாவது கனடாவில் ப்ரோக்ராம் நடக்குது. இனி ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து கொண்டே இருக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்படி இப்போ வேற கூட்டிக்கொண்டு போயிடணும். நாங்கள் வரைக்கும் குறைவாக இருந்தது மக்கள். இப்போ பார்க்க பாருங்க எப்படி இருக்கணும் வண்டி சூப்பராக இருக்குது. இப்போ இனி எல்லாம் ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எல்லாம். நாங்கள் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, மீட் பண்ணுறோம். யாருன்னு சொல்லுவோம், வேற சுதாகரன்னு. நாங்கள் வந்து எந்த நேரம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் இவரை மீட் பண்ண போகிறோம் ஜூலை அண்டு படத்தை பற்றி. மௌனத்தை பொழுது படம் இப்போ ஜூலை வருகுது. நாங்கள் ஜூலை 6க்கு வருகுது, நெக்ஸ்ட் வீக்குக்கு வருது. நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். என் மகன் ஜூலை 5 பர்த்டே. அதுக்கு பிறகு உங்களோட வருகுது மூவி. நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் இருந்தாங்க. கண்டிப்பாக இதில் பார்த்தீங்களா தரசனா, அதுவும் தரசனா. நாங்கள் ஆசைப்பட்டது அப்படியே வருது. முதல் ஒருத்தி 1 ஒருத்தி 2 எடுத்தவர் இப்போ மௌனத்தை பொழுது எடுக்கிறார். 3 படம் எடுத்துட்டா. கண்டிப்பாக இதுவும் ஜெயிச்சு வருமானு நம்புகிறோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். உங்களோட சேனல் மூலமாக சந்திச்சதில் மகிழ்ச்சி. கட்டாயம் உங்களோட சேனலில் சந்தித்தது மகிழ்ச்சி. நிறைய வியூஸ் உங்களுக்கு வரணும்னு நான் எல்லா மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் செய்யுங்க, உங்களோட சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய செய்யுங்க. கட்டாயம் 6ஆம் தேதி வாங்கோ, படத்தை பாருங்க, உங்களோட விமர்சனத்தை சொல்லுங்க. அதன் மூலமாக நிறைய ஆட்கள் வந்து எங்களோட படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நொங்கு வாங்கியிருக்கோம். அது நொங்குக்கு நான் நொங்கு மரத்தில் போயிட்டு வந்த மாதிரி கிடையாது. எந்த அவ்வளோ சேனம் சரியான லைனாக போங்க. என்ன சாப்பிட்றோம் லைன். அதுக்குள்ளே கொய்யாப்பழமும் வாங்கி வந்திருக்கு. நெடுகளை தான் கொய்யாப்பழம் எங்கடாப்பா சாப்பிட்றவர். நாலு அப்படியே காஞ்சி போயிருக்கு மன்ற அப்படி குறிச்சி கழுப்பாடு கரண்டி தான் நொங்கு இப்படி இப்படி இதால் தான் பிடிக்கணும். இப்படி வச்சுட்டு பிடிக்கும். கரண்டி இருக்கு. அப்பா அந்த கையால் சீச்சு எப்படி வச்சு தான் குடிக்கிறவர். அப்படி தான் குடிக்கிறவர். அவர் ஊர் சைடில் குடிச்சு வந்துட்டார். நாங்கள் சின்ன கையால் சாப்பிட்றோம். எப்போ வந்து கரண்டியால் சாப்பிட்றது இப்படித்தான். வாங்க எல்லாம் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். எந்திய பண்ணால் நாளைக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வரலாம். நடுகாலம் கொய்யாப்பழம் சாப்பிட்றோம். நாங்கள் நட்சத்திர விழாக்கும் அப்பா கொய்யாப்பழம் வாங்கிட்டோம். அவருக்கு கொய்யாப்பழம் தான் காணும். கொய்யாப்பழம் நல்லா இருக்கு. கொஞ்சம் குளிர் அடி வந்துட்டு தானே. லேட்டாக குளிர் வருது. தெரிந்தானே இந்த உடம்புக்கு குளிருது கொஞ்சம் தான். எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காட்டி போட்டு வலிக்கிட தெரியாது. அம்மா கண்டு நினைச்சு எடுத்துதான் இது உங்களுக்கு பாதி சண்டைக்கு வேணுமா? பெரிய பீஸை தீத்தி விட்டார். ஜோமாதின்ற வாய்க்க அப்பா தீத்தினோட என்னால் சாப்பிடலாம் போட்டு பாதியை பிச்சு கையில் வச்சுக்க. அவ்வளோ பெருசு. அப்பாவுக்கு பாது. இப்போ பாருங்க, நாங்கள் கரும்பு ஜூஸ் எடுக்கிறோம். இங்கே பாருங்க அப்படி
கொஞ்சம் கரும்பு ஜூஸ் ஐஸ் கட்டி போட்ட அந்த அண்ணன் பாசத்தோடு தந்தவர் கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம். இளநீ குடிச்சு முடிஞ்சோன்னா கரும்பு ஜூஸ் சூப்பராக இருக்கும். இந்த டைமுக்கும் நல்லா இருக்கும் கரும்பு ஜூஸ். எப்படி இருக்கு? குளிர் நேரம் கரும்பு ஜூஸ் குடிக்கிறீர், சூப்பராக இருக்க போகுது. அப்பாவுக்கு நல்லா இருக்க போகுது இன்றைக்கு. ஓகேங்க, கரும்பு ஜூஸ் நான் குடிக்க, அப்பா குடிச்சு பண்ணி நான் குடிச்சு பார்க்க போகிறேன். கரும்பு ஜூஸ் நல்ல மங்கண்ணா. வாங்கினாங்க அங்கே சாப்பிடல, நல்லா போகிறேன் தேங்காய் போகிறான் மணியாக வந்து குழம்புல சாப்பிடுறது, மீன் குழம்புல கிடைக்கா சில நேரம் கிடைக்கா என்னப்பா கிடைக்கிற கஷ்டம், கிடைக்கிற கஷ்டம். பூரா அடக்கணும்னா அந்த ஒரு தென்னை மேலே கண்டே தான் மேலே யா முளை விரைக்க அதுதான் பூரா ஒரு முளை விரைக்க எடுத்துருவோம். அது என்ன கண்ட வேணா ஒரு சில நேரம் அமையாது, சில பேருக்கு அமையும், சில பேர் தேங்காய் உடைக்க அமையும். என்ன அப்படியே வேறும் பூரா ஃபுல்லாக நல்லா இருக்கு. அதுவும் கனடாவில் நாங்கள் சமருக்கு தான் இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். என்ன பணம் கொடுத்து அது பணம் ஒரு தண்ணியை தளிச்சு நடுவான எடுக்கணும். அதுவும் எங்களோட அப்பா அங்கே சாப்பிடலையேன்னு சொன்னால் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆக்களெல்லாம் காய்ச்சவே அன்பா கதைக்கும் போது எங்களோட அப்பா சாப்பாடே ஃபோக்கஸ் பண்ணாங்க. சாப்பாடு வாங்கிட்டு ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு தாக்க வச்சுட்டோம். ஏன்னுட்டா நாங்கள் தெரிந்தானே பாசக்காரர், அவையில் கொடுத்ததை நாங்கள் சாப்பிடுவோம். என்ன பாசத்தால் நாங்கள் சாப்பிடையில சில நேரம் வாங்கி அப்படியே கொண்டு வந்துட்டோம். எங்கட அப்பா கொஞ்சம் வேலை நித்திர கொண்டு தானே ஓடி நித்திர கொண்டு இப்போ வேலைக்கு போகிறோடைய கஷ்டம். இப்போ வேறங்க வந்து நித்திர கொண்டு அவருக்கு பணம் கொடுத்து கேட்குது. இப்போ இந்த ட்ரை பண்ணுவோம்ட்டு சொல்லி இவ்வளோ சாப்பிடக்கூடாது இரவு நேரம் உடம்புக்கு. பணம் கொடுத்துட்டு பணம் ஓடியெல்லாம் தின்பேன். இதுல தான் ஓட வரேன், ஓலியில் கொடுத்து ஓடி இல்லாடி அதுக்காக தான் வாழுது. உயிரை கொள்றேன் கல் செய்கிறேன். இது உள்ளுக்க பனியின் உள்ளு இந்த உயிர் யா தெரியும். பண தறிக்கைக்கு பார்க்குறேன் நாங்கள் சின்ன இல்லை பெரிசா கொத்தி போட்டு நடுகான் எடுக்கும். அந்த கஷ்டம் அது. அதில் எல்லாம் ஒரு பட்டியாக எடுக்கணும். எடுத்து அந்த நடு ஈஸி இல்லை அது நகனை பட்டினா காஞ்சிடும் தெரியுமா? காஞ்சிடும். நான் சின்ன பார்க்குறேன். சாப்பிடுவோம் நகனை சின்ன நினைவு இருக்கு. பூரா நான் பிடிச்சி கொண்டு பூரா நுழந்த பழம் எல்லாம் கொடுக்குறேன். பூரான எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ப்ரோக்ராம்? நான் பிடிச்சிருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கிறது அப்படி நட்சத்திர ஃபுல்லாக. இப்போ எங்களுக்கு நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது. இன்றைக்கு எங்களோட அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு பிள்ளைகளையும் சம கேம்புக்கு விட்டுட்டு சம ப்ரோக்ராம் விட்டுட்டு வந்துட்டான் உங்களையெல்லாம் பார்க்குறதுக்காண்டி. எங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நெடலும் வீட்டையும் வேலையுமா இருக்கிற நாங்கள் இப்படியான வேலைக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சந்திப்போம். பாய்.